சிங்கர் ஸ்ரீனிவாஸ் ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருந்தார். அந்த ஒரு லைவில் சரிகமப்பா நிகழ்ச்சி பற்றியும் அபிஷேகா இந்த ஒரு டிக்கெட் ஃபினாலேயில் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சரிகமப்பாவோட ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் எவ்ரி வீக் வந்து அவர் ஃப்ரீயாக இருக்கப்போ ஆன்லைன் வருவார். அப்போ ரசிகர்கள்கிட்ட இன்ட்ராக்ஷன் வச்சுப்பார் அண்ட் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவார். அந்த வகையில் சமீபத்தில் லைவ் வந்திருந்த அவர்கிட்ட சரிகமப்பா நிகழ்ச்சி இப்போ முடிவுக்கு வரப்போகுது, யாரெல்லாம் ஃபினாலேக்கு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக என்னால் யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே என்னோட குழந்தைகள் தான், எல்லாருமே வரணுங்கிறது தான் ஆசை. பட் போட்டியோட விதிமுறைன்னு ஒன்று இருக்குது, யார் வராங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை மாதிரியே நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து ஒரு ரசிகர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து டிக்கெட்டு ஃபினாலேக்கு நீங்களாம் வாங்கன்னு சொல்லும் போது அபிஷேகாவோட பேரை வந்து விட்டுட்டீங்க, அதாவது நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா அபிஷேகா அதுக்கப்புறம் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு, அப்படி இல்லைனா மறந்துட்டீங்களா, என்ன நடந்துச்சு எங்களுக்கே கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதற்கு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ஷுவராக தெரியலை. ஏன்னா வந்துட்டு அங்கே ஷூட்டிங்கில் ஏதாவது ஒன்று விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம இதை சொல்கிறோமா சொல்ல மாட்டோமா அப்படிங்கிறத நினைவுச்சிட்டே இருக்க முடியாது. ஒருவேளை நான் மறந்துருப்பேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அபிஷேகாவை வரமாட்டாங்க அப்படின்லாம் சீரியஸாக சொல்லவே முடியாது. ரொம்ப வந்து நல்ல குழந்தை, ரொம்ப சூப்பராக பாடக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்க வந்து வரமாட்டாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் சீரியஸ்லி வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக நான் அவங்களோட பேரை வந்து மறந்துருப்பேன், அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். அங்கே இருக்க எல்லாருமே வரணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். இன்னும் 3 போட்டி இருக்குது. 3 போட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் பக்கம் நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க. யார் வந்தாலுமே எனக்கு சந்தோஷம்தான். அபிஷேகம் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் சில ரசிகர்கள் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எப்பவும் போல் இல்லாமல் கடந்த சீசனில் 6 ஃபைனலிஸ்ட் வந்து உள்ளே போயிருந்தாங்க. பவித்ரா அவர்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதே மாதிரி இந்த சீசனும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதற்கு இவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உண்மையாலுமே என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன ஸ்டேஜில் தான் இருக்கும். ஏன்னா அந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே எப்பவும் போல இல்லாமல் நிறைய குழந்தைகளை தான் நம்ம எடுத்திருந்தோம். எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாங்க. ஸோ இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே கிடையாது. அது எல்லாமே போகிற போக்கில் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த சீசன்லேயும் அது மாதிரி ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் கூடிய சீக்கிரமே இந்த சீசன் முடிய போகுது, மறுபடியும் புது சீசனில் உங்களை ரொம்ப எங்கேஜிங்காக நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இவர் சொன்னதை பார்க்கும்போது ஒருவேளை பீப்புள் சாய்ஸ் அப்படின்னு லாஸ்ட் சீசன் மாதிரியே இந்த சீசனும் 6ஆவதாக ஒரு ஃபைனலிஸ்ட் உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. அது அநேகமாக அபிஷேகாவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சரிகமப்பா நிகழ்ச்சியில் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதுதான் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அபிஷேகா இந்த ஒரு டாப் 3 வந்துருவாங்களா, அப்படி இல்லைனா பீப்புள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி 6ஆவது ஃபைனலிஸ்ட்டாக உள்ள வருவாங்களா? மறக்காமல் உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.